அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல அரசியலமைப்பு தான் பார்க்க போறோம். அரசியலமைப்புலயும் பர்ட்டிகுலரா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வறுமை அப்படின்னா என்னன்னா, மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அல்லது அதற்கு கீழே எடுத்துக்கொள்பது தான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம உலக ஏழை மக்கள் தொகையில இந்தியாவுல மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 22% பேர் இந்தியாவுல மட்டுமே இருக்கிறாங்க. இப்போ வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 20 அம்ச திட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1975ல இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1978ல கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. இது எப்போதுன்னா 1979ல கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வேலைக்கு உணவு திட்டம் 1977ல கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1980ல கொண்டு வரப்பட்டது. இந்த வேலைக்கு உணவு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்தது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். எப்போதுன்னா 1983ல கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989ல கொண்டு வரப்பட்டது. இதோட இன்னொரு பேரு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். எப்போதுன்னா 2006ல கொண்டு வரப்பட்டது. இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம்.